சொன்ன ஒளி கவிஞர் ஒருதலை ராகம், சின்ன பூவை மெல்ல பேசு, பறவைகள் பலவிதம், மனசுக்குள் மத்தாப்பு என மெல்லியில் சொல்லிய மெல்லிசை மனசுக்கார், இரட்டையர்களாய் இதயம் தொட்டவர், இருண்ட இளமையை ஈர இறகால் துடைத்தவர். மாயாபஜார் 95, டான்சர் போன்ற படங்களில் தனித்து இயங்கி தனித்துவம் காட்டியவர். ஒளிப்பதிவாளர், இயக்குனர், சீகாவின் துணைத் தலைவர் திரு ராபர்ட் ராஜசேகர் அவர்கள். ஓகே ரைட். அடுத்தது அவரை அடுத்து முதல்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து ஹாலுக்கு உட்கார்ந்தார் இல்லையா, இந்த சீகாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் சிவா அவரை தான் அடுத்து அழைக்கிறோம். அதற்கு முன்னர் அவருடைய பற்றிய வாழ்க்கை, அவர் என்னென்ன படங்கள்லாம் எடுத்தாரு, என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு காட்சி தொகுப்பு இது உங்களுக்காக ஸ்கிரீன். சில தாடிகள் சாதனைகளின் அடையாளம், சில தாடிகள் காதலின் அடையாளம், சில தாடிகள் காலத்தின் அடையாளம். லெனினின் தாடி சித்தாந்தம் தந்தது, விங்கனின் தாடி விளப்பி தந்தது, தாகூரின் தாடி கவிதை தந்தது, எங்கள் துளசி சிவாவின் தாடி தென்னிந்திய திரைப்பட நம்ம சிவா அவர்களை பார்த்தோமோ இல்லையோ, சங்கீதாவை தான் நிறையவே பார்த்தோம். வாங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சரவணன் சார், சரவணன் அவர்களுக்கு வணக்கம். மோகன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அதோட ஷாகுல் மற்றும் நண்பர்களுக்கு, மலேசிய நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, என்னோடு நான் ஒரு 3-4 நாட்களாக நான் ரொம்ப நேசிக்கின்ற பாரதிராஜா சார்கிட்டே பேசலை. நிச்சயமாக அவர்கிட்ட திட்டு விடுன்னு நினச்சேன். ஆனால் அவன் ஒருத்தங்க முன்னாடி எனக்கு பாராட்டியிருக்காரு, வந்து சேர்ந்துட்டான்டா அப்படின்ட்டு. நிஜமாக சரி, அப்புறம் திட்டுவார், அது ஓகே. ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த இயக்குனர் இமயம் பாரதி சார் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் செல்வமணி சார் அவர்களுக்கும், அனனி அவர்களுக்கும், என்னோட வழிகாட்டி சித்ரா சார் அவர்களுக்கும், என் சங்கத்தின் தலைவர்கள் ராபர்ட் சாருக்கும், இளவரசு அவர்களுக்கும், பன்னீர் செல்வராஜ், வளர்ந்து வரும் ஹீரோ என் படத்தின் கதாநாயகனும் நட்டி அவர்களுக்கும், மற்றும் இந்த ஷோவை நடத்தி கொண்டிருக்க ஜெய்க்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீகா அவார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் அப்படின்றதோட முத்திரை மட்டும்தான். ஆனால் இது வந்து அந்தந்த துறையில் இதை நிர்ணயிக்கிறது, இதை செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டைரக்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ஆல் லீஜெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஜூரியாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைமையாக பாரதிராஜ் சார்கள் இருந்து, அதில் அதாவது எங்களுடைய இதோட சேலஞ்சே என்ன நினச்சோம்னா, ஒரு விவரம் தெரிஞ்சவங்க டெக்னீஷியன்ஸ் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நிறைய சேலஞ்சுகளுக்கு இடையில் இது வரைக்கும் வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. அதனால டைரக்டர்ஸும் கேமராமேன்ஸும் விவரம் தெரிஞ்சவங்க கொடுக்குற இந்த அவார்டு மிகப்பெரிய ஒரு இதாக எல்லோரும் கருதிட்டு இருந்தாங்க. இந்த விழா இங்கே நடக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி மோகன் அவர்கள், நான் ஏற்கனவே போன ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், அவர் ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா அந்த காரியம் வந்து அவர்கள் சுலபத்தில் வந்து வைக்க மாட்டார். அதே மாதிரி அது பேசும்படியாக இருக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணுறதும், இங்கே இந்த விழாவுக்கு இந்த அளவுக்கு எங்களை கலந்து வைக்கிறதும் மோகன் அவர்களுக்கும் திரு ஷாகுல் அவர்களுக்கும், மற்றும் நான் அன்றைக்கும் வந்து சரவணன் சார்கிட்ட வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க சினிமா சம்மந்தமாக. இன்றைக்கி வந்து எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பகுதி உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். இதுக்கப்புறமும் மலேசியாவில் சினிமாவை எப்படி டெவலப் பண்ணுறீங்கன்றது சரவணன் சார்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா 2 பேர், செல்வமணி சாரும் பாரதி சாரும் நினச்சா இங்கே மிகப்பெரிய இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வெளியில் வர முடியலன்றாங்க. நிச்சயமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நான் ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஏற்படுத்த நினைக்கிறேன். கலாச்சாரத்துக்கும் சரி, இந்திய சினிமாவுக்கும் சரி, மலேசியன் சினிமாவுக்கும் சரி, நிச்சயமாக இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதற்கு எங்கள் ஜாம்பவான்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நாங்கள் நிச்சயமாக அன்னைக்கு சொன்ன மாதிரி உறுதுணையாக இருப்போம். இதை எடுத்து செய்கிறதுக்கு மோகன் அவர்கள் நிச்சயமாகவே என்கரேஜாக இருக்கிறனால இந்த விழா மிகப்பெரிய விழா ஜனவரியில் நடக்க இருக்குது.
இது மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணோம். அதிலே எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டிஸ்ட் அண்ணையாக இருக்கட்டும், சொன்ன உடனே சரி சார் அது கேமராமேன்ஸ்க்காக வரேன்னு சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எந்த நேரத்தில் இப்போ நான் இங்கே வரத்துக்காக நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்த சுப்ரா அவருடைய குடும்பத்திற்கும் நான் நிச்சயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் பிகினிங். இன்னும் பல ப்ரெஸ் மீட்டுகள் இதோட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் உங்களோட கலந்துப்பாங்க. இந்த மலேசியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த விழா மிகப்பெரிய வெற்றியேற உங்களை வாழ்த்துக்களை கேட்டு விரைப்பெரிய நன்றி, வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் பூமி மலேசியான்னு நாங்கள் சொல்லலாம் சார். கண்டிப்பாக நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். ரத்து, அதுக்கு நீங்கள் உறுதிதான் ரத்து. சரி, அதாவது இப்போ இந்த புக்கிட் ஜாலியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு விருது விழாலையும் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து விருது வழங்கப்படும். ஆனால் இந்த விருது விழா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அம்சம் கேமராவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது விழா அப்படின்னு சொல்லலாம். ஆக ரொம்ப புதுமையான ஒரு விழாவாக இருக்க போது அடுத்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நபர், இங்கே வந்து பேசக்கூடிய நபர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாஸ் என்கிற பாஸ்கரன் படம், அந்த படத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் முடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, அவர் ஏசுறப்பலாம் எனக்கு கோவமா வரும். ஏன் இவர் இப்படி ஏசுறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சிகரம் இவர் அப்படின்னு அவரை முடிய வச்சு சில டயலாக்ஸ்லாம் வந்துச்சு. ஆக அடுத்தது உண்மையிலே இவர் ஒரு சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். சித்ரா லக்ஷ்மண் சார், அவரை தான் கூப்பிட போறோம். எப்படி இந்த சித்ரா அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அந்த பத்திரிகையுடைய பெயர் தான் சித்ரா. ஆக தன்னாலே தன்னை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பத்திரிகை நிருபர், தயாரிப்பாளர், நடிகராக இருக்கக்கூடிய திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு தன்னுடைய வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய சரவணன் அவர்களே, டத்தோ மோகன் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் ஷாகுல் அமீத் அவர்களே, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, அன்பு நண்பர் செல்வமணி அவர்களே, இளவரசு அவர்களே, ராபர்ட் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, சதுரங்கவேட்டையின் நாயகனும் ஒளிப்பதிவாளருமான நட்ராஜ் அவர்களே, இயக்குனர் ஜெயராம் அவர்களே, இது எல்லாத்துக்கு மேலே இந்த விழாவிற்கு தூணாகவும் ஒரு பக்க பலமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற, பல தடைகளை தாண்டி இந்த மலேசியாவில் இன்று நுழைந்திருக்கின்ற அன்பிற்குரிய சிவா அவர்களே. ஷாகுல் அமீது வந்து ரொம்ப அழகாக சரவணன் அவர்களை பற்றி கூறும்போது சொன்னார், விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதால் ஆட்ட நாயகன் என்று. ரொம்ப அருமையான பேர். நிஜமாகவே விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதை விட 2 இருக்குது. ஒரு ஹீரோயிக் பர்சனாலிட்டின்றது எனக்கு சேர்த்து இருக்குது. அதனால் அந்த பேரே நடிகர் திலகம் அப்படின்ற மாதிரி ஒரு சிவாஜிக்கு பட்டம் வச்ச மாதிரி ஒரு கண்டினியூ பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த விழா மேடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் திரைத்துறையிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்கோம். இயக்குனர் பாரதி ராஜா வந்திருக்காரு, செல்லுமணி வந்திருக்காரு, இளவரசி, இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆண்களில் ஒரே பிரதிநிதி அனன்யா. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட்டுன்னு. ஏன்னா இத்தனை பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு பெண் பிரதிநிதியாக அனன்யா அவர் வந்திருக்கிறாரு. இந்த அவார்டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி பாரதி ராஜா அவர்கள் படத்தை இயக்கினால் அந்த படம் எவ்வளோ மேன்மையானதான படமாக இருக்கும், எவ்வளோ சிறப்பான படமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாம் அறிவீர்களோ, அது மாதிரி இந்த சீக்கா நடத்தினால் அந்த அவார்டு எவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதுக்கு இந்த ஷோரிலே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான 2 விருது வழங்கும் விழாக்களை ஏற்கனவே சென்னையில் நடத்திய அனுபவம் மிக்கவர்கள் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பின்னணியில் இருக்கிற சிவா அவர்கள் சீக்கா மட்டுமின்றி பெப்சியின் சார்பாகவும் பல விருது நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கார். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக விழாக்கள் ஒரு நாள் நடக்கும். இது 3 நாள் விழாக்களாக நடக்கப்போகுது. ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், இதுவரை மலேசியா பல திரைப்பட விழாக்களை கண்டிருக்கிறது என்றாலும் இந்த விழா போல் இனி ஒரு விழா அமையாது என்பது இந்த விழாவிற்கு பின்னாலே நிச்சயமாக நீங்கள் பேசுவீர்கள் என்பது மட்டும் நிச்சயம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பூர்வாங்கமான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்த லிஸ்ட்டை இங்கே பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு விழாவை சீக்கா தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க. திரைப்படத்துறையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா பூராவுக்கு எல்லா திரைப்படங்களும் பணியாற்றுகின்றவர்கள் தென்னிந்திய ஒளிப்பதிவாளர்கள் தான்.
அந்த அளவில் வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு அசோசியேஷனாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நேம்ஸை வந்து அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுது. முந்தா நாள் நினச்சி இத்தனை பேர் இங்கே கூப்பிட்டு வர முடியுது. அதெல்லாம் வந்து அந்த அசோசியேஷனுடைய ஸ்ட்ரென்த்து. அதை விட முக்கியமான விஷயம், இந்த விழா வந்து இங்கே வந்து ஒரு திரைப்பட விருது வழங்கும் விழாவாக மட்டுமின்றி இந்திய சினிமாவின் 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியும் இதில் பங்கு பெறப்போகிறது என்பதை தெரிந்து போக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா மலேசியாவுக்கும் இந்திய சினிமா துறைக்கும் உள்ள உறவு இருக்க அது வந்து ரொம்ப நெருக்கமானது. மலேசியாவினுடைய சூப்பர் ஸ்டார் ராம்லி நடித்த பல திரைப்படங்களை இயக்கிய கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் சினிமா இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர் தான். இது உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை. தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மலேசியாவோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. அந்த வகையில் இந்தியாவிற்கு வெளியே இந்திய சினிமாவின் 100 ஆண்டு விழா முதல் முறையாக இங்கே தான் கொண்டாடப்பட போகிறது என்பதை நாம் வந்து மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது வந்து நீங்கள்லாம் கைத்தட்டி வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விழா ஒரு மாபெரும் விழாவாக நிகழவிருக்கின்றது. அந்த விழாவில் வந்து சில பல பிரமுகமான முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அழைப்பதாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பத்திரிகை துறையான நண்பர்களான உங்களுக்கு வந்து அறிவிக்க முக்கிய காரணம் என்னென்னா, எந்த விழாவாக இருந்தாலும் அந்த விழா சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய ஒத்துழைப்பின்றி நிச்சயமாக நடக்காது. அதனால் இந்த விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தந்து மலேசியாவில் இது போன்ற விழா இதுவரை நடந்ததில்லை என்பதை நிரூபிக்க நீங்களும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவாக விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம சிவா அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார், இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் வந்து ஜனவரி 2-3 வந்து நம்ம புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்ததாக இயக்குனர் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். எவ்வளவு காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் செல்வமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு பிடிச்ச பூ என்னன்னு கேட்டோம்னா ரோஜான்னு தான் சொல்லுவாரு. கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்ச பூ ரோஜா. மாண்புமிகு அமைச்சர் திரு சரவணன் அவர்களே, திரு மோகன் அவர்களே, திரு ஷாகுல் அவர்களே, எங்கள் இயக்குனர் எம்ஏஎம் திரு பாரதி ராஜா அவர்களே, சித்தாலட்சுமி அவர்களே, திரு ராபர்ட் இளவரசு பன்னீர்செல்வம், நடராஜ் பிரசிடென்ட் திரு பேங்காங் சிவா அவர்களே, எல்லாருக்கும் எங்களுடைய காலை வணக்கம், மதிய வணக்கம். அனன்யா, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா உடனே வந்து நாங்களும் அனன்யா ஒரே ஏர்போர்ட்டில் தான் வந்து வெயிட் பண்ணோம். நாங்கள் ஒரு ஃப்ளைட்டில் வந்தோம், அனன்யா ஒரு ஃப்ளைட்டில் வந்தாங்க. உடனே நாங்கள் 2வது கேட்டில் நிற்கிறோம், 2வது கேட்டில் நிற்கிறோன்ட்டாங்க. நாங்கள் 6வது கேட்டில் நிற்கிறோம், 6வது கேட்டில் நிற்கிறோம். கை காமிங்கன்னா நாங்கள் எங்கேருந்து கை காமிக்கிறோம், அவங்க அங்கேருந்து கை காமிக்கிறாங்க. அவங்க KL2 இருக்காங்க, நாங்கள் ஆப்போசிட் ஏர்போர்ட்டில் இருக்கோம். 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆட்டாடம் ஆடிட்டு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தோம். எங்களுடைய வருகையே வந்து ஒரு ஸ்பெஷல் இதுவாக இருந்தது. நன்றி. இப்போ எல்லாம் இந்த சீகா அவார்ட்ஸ் இந்த விழாவை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. சிவாவும் சீகாவும் சேர்ந்து அது வந்து சிறப்பான விழாவை நடத்த முடியும். ஏன்னா 10-15 விழாக்கள் நாங்கள் வந்து இந்தியாவில் நடத்தியிருக்கோம். லாஸ்ட் இயர் கூட வந்து சினிமா 100 இயர்ஸை வந்து மிக பிரம்மாண்டமாக இந்தியன் பிரசிடெண்ட்டை வச்சு நடத்தணும். அதனால் இங்கே நடக்க போகிற இந்த விழா நிச்சயம் மிக சிறப்பாக நடக்கும். ஆனால் இந்த விழாவில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இது வரைக்கும் தமிழ் இல்லை இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய தேவைகளுக்காக இல்லை வந்து அவங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் மலேசியாவில் ஒரு நல்ல காசுக்காக நடத்தப்படுற விழா இந்த விழாங்கிறது தான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸு, இங்கே இருக்கிற மீடியாக்கள் இதை வந்து சரியான முறையில் வந்து பூஸ்ட் பண்ணி இதை கொண்டு போய் செலுத்தணும். முதல் முறையாக வன்னி தமிழ் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் ஆடியன்ஸை கூட டார்கெட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சியை கூட வந்து வச்சுருக்காங்க. இது முதல் நாள் நிகழ்ச்சி. 2வது நாள் நிகழ்ச்சி சீகா அவார்ட்ஸ். சீகா அவார்ட்ஸ்னு பேர் இருந்தாலும் இதில் நாங்கள் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு உண்டு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் டைரக்டர் ஏறக்குறைய நாங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க, அவங்களோட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருப்போம். எங்கள் 2 பேருக்கும் எங்கள் இருக்கிற எல்லா யூனியன்ஸ்லையும் எங்கள் யூனியன்ஸுக்கு மட்டும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வந்து மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் வழங்குவோம். இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி.
இன்னொரு நிகழ்ச்சி இப்போ அமைச்சராக இருக்க உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கூட என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் மலேசியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற மீடியா இல்லை இங்கே இருக்கிற சினிமா வந்து உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகலை இன்னும், இல்லை குறைஞ்சபட்சம் எங்களுக்கே கூட எக்ஸ்போஸ் ஆகலை. இப்போ 100 Days சினிமாவை இங்கே நடத்துறது மூலமாக இங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸை இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு நிற்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதை நீங்கள் வந்து மிகச்சிறப்பாகவும் மிக ஒழுங்காகவும் பிளான் பண்ணி அதை பயன்படுத்தணும். அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோளாக இப்போ நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் 100 Days'ல் நாங்கள் நடத்தும்போது ஏறக்குறைய இந்த 50 வருஷத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு எல்லா லெஜெண்ட்ஸுமே வந்து நாங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள வந்து எங்களோட பிளாட்ஃபார்மில் லாஸ்ட் இயர் வந்து இந்தியன் பிரசிடென்ட்ஸ் முன்னாடி 4 சவுத் இந்தியாவில் இருக்க 4 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் முன்னாடி அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாரையும் ரெகக்னைஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை, இந்த விழாவை மிக சரியாக பயன்படுத்தி அவங்க எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணும்போது, அவங்கள இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெகக்னைஸ் பண்ணும்போது, ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் வந்து ஏறக்குறைய ஒரு 130 நாடுகளில் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கூட இவங்களை கொண்டு செலுத்தி அவங்கள வந்து பிளாட்ஃபார்ம் நிற்க வச்சு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணும்போது நிச்சயமாக மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அது வந்து இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சித்ரா சார் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வெளியே வந்து 100 Days சினிமா நடத்தப்படுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதை நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக இங்கே இருக்கிற மீடியாக்கள் கூட இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்களால் சொல்ல முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை விட சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனை எதிர்காலத்தில் கூட நீங்கள் நடத்த முடியாது. இன்னொரு 100 Days நீங்கள் பொறுக்கணும். இந்த 100 Days'ல் இருக்கிறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 100 Days'லே நம்ம இருக்கோம். இதை சிறப்பாக நீங்கள் வந்து நடத்தணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதுக்கு அரசாங்க ரீதியில் கூட நீங்கள் என்னென்னலாம் உதவி அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டாக கூட நாங்கள் வைக்கிறோம். அவர் நல்லா சொல்லிட்டார், ராகுல் வந்து உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார், மேன் ஆஃப் த மேட்ச் நீங்கள் தான். அதனால் வந்து இன்னொரு கூட எனக்கு தோணுச்சு, சரவணன் சாரை பார்க்கும்போது நம்ம அன்டச்சபிள் சார் ராபர்ட் நீரோ மாதிரி இருந்தார். அவங்க கேட்டாங்க, ஹீரோ நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு. பார்க்குறதுக்கு கெட்டவர் மாதிரி இருக்காருமா, ஆனால் நல்லவர் தான் அப்படின்னு. அதனால் நீங்கள் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக கருவியாக இருக்கணும். ஊடகங்கள் கூட நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதை சிறப்பாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வகையும், அதான் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இசைக்கலைஞர்களையும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம். ஊடகங்கள் இதை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்தி இதை நல்ல முறையில் நடத்தணுங்கிறது தான் எங்களோட ரெக்வஸ்ட். இது மிகச்சிறப்பாக நடக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் இவங்க சார் சொன்னார், சித்ரா லட்சுமணன் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், அந்த பேர் சித்ரா, அதனால் அது சித்ரா லட்சுமணன் சொல்கிறாருன்னு. அந்த பத்திரிகை நடத்துறதுக்கு முன்னாடி அவர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார், அந்த பொண்ணோட பேர் வந்து சித்ரா. நன்றி, வணக்கம். அப்பயே நான் யோசித்தேன், அந்த சித்ராவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் இடத்தோ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். நீங்களாம் திரைப்பட இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா எங்களோட கதவு மூடிடுவாங்க இடத்தோ. ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் நான், மனசுல வச்சுக்காதீங்க. சரி, இந்த எல்லாருக்கும் தெரியும், டத்தோ வந்து இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சரா இருந்தாலும் நல்ல ஆன்மீகவாதி, நல்ல இலக்கியவாதியும் கூட. அது முக்கியமா இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும். சரி, சினிமா அப்படின்னாலே இல்ல 2 விஷயம் எனக்கு ஒரு இடத்துல பயம் வந்துருச்சு, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல, சினிமா அப்படின்னாலே எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் சினிமா அப்படின்னு முதல்ல கூட ஒரு காட்சி தொகுப்புல காட்டுனாங்க இல்லையா. நண்பர்களை வந்து நடிக்க வச்சு காட்டுனதை விட நண்பனா காட்டுன சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எப்போதுமே சினிமாவை வந்துட்டு இதுதான் சினிமா, நீங்க நிக்கிறது தான் சினிமா, நீங்க பேசுறது தான் சினிமா அப்படின்னு ரொம்ப அழகா காட்டி இன்ன வரைக்கும் மீனை பார்த்தா இவருடைய படம் ஞாபகத்துக்கு வரும், வயலை பார்த்தா இவருடைய படம் தான் ஞாபகத்துக்கு வரும், பார்த்தா அவர் ஞாபகம் வரும், மழையை பார்த்தா ஞாபகம் வரும், ஆடு வளர்த்தாக கோழி வளர்த்தாக அப்படின்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் என் வீட்டுல இருக்கிற சின்ன பையன் கூட அந்த டயலாக் என்ன பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. 16 வயதினிலே முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு செம்மிலே, இப்படி மண் வாசனையை அள்ளி தெளிக்கக்கூடிய புகழ்பெற்ற வெற்றி திரைப்படங்களை நம்மளுக்கு கொடுத்தவரு. 6 தேசிய விருதுனா சும்மாவா? எந்த அளவுக்கு உழைச்சிருக்கணும் அவரு. மண் வாசனையை தெளிச்சார் அப்படின்றது, மண் வாசனைனா அது இவர்தான் அப்படின்ற அளவுக்கு ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு இமயம் இன்றைக்கு இந்த மாபெரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர்தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். ரொம்ப ரொம்ப இலகுவான, ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரை அன்போடு அழைக்கின்றோம். என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் மரியாதைக்குரிய துணை அமைச்சர், தமிழை அவர் பேசி கேட்க வேண்டும்.
டாக்டர் சரவணன் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் மோகன் அவர்களே, என்னுடன் வந்திருக்கும் கலை உலக பிரமுகர்களே, எல்லாம் பத்திரிகையாளர் நண்பர்கள் வணக்கம். சில நேரங்களில் சில நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னே தெரியாது. பெருமைக்குரிய சிவா ரொம்ப தடுமாறி இங்கே உள்ளே வந்திருக்காரு. இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அவர் பட்ட பாடு இந்த 3 நாட்களில் அதையும் மீறி ஜெயிச்சு வந்திருக்கான். அவன் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறாள். சிலர் சொன்னால் ஆட்டுக்குட்டி மாதிரி பாரதிராஜா போயிடுவான். அப்படி தான். ஏன்னா அவர்கள் மேல் மித்த மரியாதை. இந்த சீக்கிரம் இருந்தவங்கெல்லாம் வந்து உட்காந்து எதுக்கு கூப்பிட்டு வர்றாங்கன்னு தெரியும்போது வான்னு சொன்னேன். நான் ஆட்டுக்குட்டி மாதிரி அவங்களோட வந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மேல் மரியாதை உண்டு. சீக்கா அவார்டு, இப்போ பொதுவாக ஃபில்ம்ஃபேர் அவார்டு இருக்கு, நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு. அதை மீறி டெக்னீஷியன்ஸாக சேர்ந்து பிரம்மாண்டமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அவார்டை ரீசெண்ட் டேஸில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது சிறந்த கேமராமேன் மட்டும் இல்லாமல் எந்தெந்த டெக்னீஷியனுக்கான எல்லா டெக்னீஷியனையும் ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு பாராட்டி பெருமைப்படுத்த அந்த பவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னும் யாரும் நாங்கள் கூட பண்ணல. ஏன்னா டைரக்டர் அசோசியேஷன் கூட பண்ணமே தவிர இப்போ ரீசெண்டாக வெரி பிகினிங் தே ஸ்டார்டர். அது அந்த வயசில் த பெஸ்ட் பீப்புள். அது மட்டும் இன்றைக்கி வேர்ல்டுலே பெஸ்ட் கேமராமேன்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுத்துலேருந்து போகிறோம்மா. இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி தான் நட்டி உட்காந்துருக்கான் அவன் ஆர்டிஸ்ட்டுன்னு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அது என்ன தெரியல, தமிழ்நாட்டிலேருந்து போகிற அத்தனை கேமராமேனும் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அப்படி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழ் கலைஞரில். அந்த சீக்காவுக்கு அந்த பெருமை உண்டு. இன்றைக்கி உட்காந்து ராபர்ட் ராஸ் சேர்ந்து எவ்ரிபடி இஸ் வெரி கிரேட் பீப்புள். இவங்கெல்லாம் சேர்ந்து சீக்கா அவார்டுங்கிறத ஃபஸ்ட் டைம் இங்கே மலேசியாவில் பண்ணுவது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அதுலேயும் டாக்டர் சரவணனை பிடிச்சிருக்காங்க. சரியான ஆள். அவர் வந்து முதல்ல அவர் எப்படி கொஞ்சம் பேசிட்டு கேட்டிருக்கேன். பல மேடையில் நானும் அவரும் பேசியிருக்கோம். சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது தமிழ் சினிமாவை இவ்வளவு கரைத்து குடித்திருப்பாரான்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் சினிமா அப்படி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமாவின் வசனத்தை கேட்டால் கூட சொல்லிடுவார். அற்புதமான பேச்சு, அழகான பேச்சு. அப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் இதற்கு துணையாக நிற்கிறது பெரிய விஷயம். அதில் என்னென்னா மலேசியா நான் ரொம்ப பெருமைப்படுறது,